ஸோ ஜீவன் உங்க சரீரத்தை வேலை செய்யணும்னா என்ன செய்யணும் சொல்லுங்க? ஜீவனை பேசுற ஒரு கம்யூனிட்டியை நீங்க ஃபார்ம் பண்ணணும். உங்களை சுத்தி ஃபார்ம் ஆயிருக்கு. நீ வெளியில போய் பேசி பாருங்களேன். கடவுள் வந்து உங்க சொந்தக்காரங்கிட்ட பேசி பாருங்க. சொந்தக்காரன் வேணாம், அந்த பக்கத்துல இருக்க பெந்தகோஸ்துல பேசுங்க. கடவுள் என் வயதை மறுபடியும் வாழவே அப்படிங்களா? என் பக்கமே நீ போயிடாதீங்க. உங்களை படுக்க வச்சு பெட்டியில் ஆணி ஏறியா விடவே மாட்டான். அந்த குரூப்ல சேரவே கூடாது. பாவிகளுக்கு கூட நீங்க சிநேகிதனா இருக்கலாம், ஆனா அவிசுவாசியோட சிநேகிதனா இருக்கக்கூடாது. பாவின்றவன் இந்த உலகத்துல இருக்கிறவன், அவன்கிட்ட கூட நீங்க பழகிடலாம். அவிசுவாசி இருக்கான் பார்த்தீங்களா? நல்லா ஜோம் பண்ணுவான். ஜோம் பண்ணிட்டு என்ன நடக்குன்னே தெரியல, ஒருவேளை கர்த்தர் ஜீவனை எடுத்துருவாரோன்னு நாங்கள் நினைக்கிறோம். அவன்கிட்டலாம் பழகாதீங்க, பெரிய நச்சுவாயன். அது வெளியில் ஒருத்தன் தண்ணியை போட்டு சொல்லுவான், மாப்பிள்ள பெரிய லெவலில் நம்ம ஜெயிக்கிறோம்டா. அவன் பாருங்க, அவன் பாவி, அவன் விசுவாசமாக பேசுகிறான். ரொம்ப முக்கியம், பாசிட்டிவாக பேசுகிற ஆள் கூட தான் நீங்கள் பழகணும். நல்ல கம்யூனிட்டியில் இருந்தீங்கன்னா அவர் என்றென்றைக்கும் உள்ள ஜீவனை கட்டளையிடுவாராம். நீ கேட்டுக்கிட்டே இருப்பீங்க, நீ இதை மாதிரி இருப்பீங்க, இதோட ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. திடீர்னு பார்த்தா 2068 இருக்கும், நம்ம எல்லாம் உட்காந்து பேசிட்டே இருப்போம்.